சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். முக்தா வீட்டில் ஏதாவது நிகழ்ச்சி நடந்தால் முதலில் கண்ணதாசனுக்கு தான் சொல்வார்கள். அவர் அப்போதைய காமராஜருடன் நெருங்கிய நட்பில் இருந்ததால் அவரையும் அழைத்து வருவார். தமிழ் சினிமாவில் தனது பாடல்கள் மூலம் மனித உணர்ச்சிகள் அனைத்திற்கும் உயிர் கொடுத்த கண்ணதாசனுக்கு 3 மனைவிகள் இருந்த நிலையில் ஒரே நேரத்தில் அவரது 2 மனைவிகள் கர்ப்பமாக இருந்ததாக இயக்குனர் முக்தா ஸ்ரீனிவாசனின் மகள் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். தமிழ் சினிமாவில் மனித உணர்ச்சிகள் அனைத்திற்கும் தனது பாடல்களால் உயிர் கொடுத்தவர்தான் கவியரசர் கண்ணதாசன். காதல், சோகம், மகிழ்ச்சி என ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் தனது வரிகளால் ஆறுதல் கொடுத்த கண்ணதாசன் பாடல்கள் எழுவது மட்டுமல்லாமல் அதில் கவிதை நடையிலும் எழுதி அசத்தக்கூடியவர். இன்றைய கால கவிஞர்களுக்கு கண்ணதாசன் எப்போதுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். பாடல்கள் மட்டும் இல்லாமல் சினிமாவில் கதை, திரைக்கதை, இயக்கம், இலக்கியம் எழுதுவது, புத்தகங்கள் எழுதுவது என தனது தனித்திறமையை வெளிப்படுத்திய கண்ணதாசன் சினிமாவில் பலருடன் நெருங்கிய நட்புடன் இருந்தார். அதில் குறிப்பிடத்தக்க இருவர் முக்தா ஸ்ரீனிவாசன் மற்றும் அவரது அண்ணன் முக்தா ராமசாமி. முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்க அவரது அண்ணன் முக்தா ராமசாமி பல படங்களை தயாரித்துள்ளார். இதில் பல படங்களுக்கு கண்ணதாசன் தான் பாடல்கள் எழுதியுள்ளார். அதேபோல் முக்தா ஸ்ரீனிவாசன், முக்தா ராமசாமி, கண்ணதாசன் ஆகிய மூவரும் மாடர்ன் தியேட்டர்ஸில் பணியாற்றும் போது ஒரே அறையில் தங்கியுள்ளனர். இவர்களின் நட்பு கடைசி வரை தொடர்ந்த நிலையில் கண்ணதாசன் இறக்கும் வரை முக்தா ராமசாமி தயாரித்த அனைத்து படங்களுக்கும் பாடல்கள் கண்ணதாசன் தான் எழுதியுள்ளார். இவர் இக்கட்டான இச்சூழலில் இருந்தபோது கூட முக்தா ராமசாமியை நம்பித்தான் பணம் கொடுத்தார். முக்தா வீட்டில் ஏதாவது நிகழ்ச்சி நடந்தால் முதலில் கண்ணதாசனுக்குத்தான் சொல்வார்கள். அவர் அப்போதைய காமராஜருடன் நெருங்கிய நட்பில் இருந்ததால் அவரையும் அழைத்து வருவார். அப்போது முக்தா ஸ்ரீனிவாசன், ராமசாமி ஆகிய இருவரும் மருத்துவம் தொடர்பான உதவிகள் தேவைப்படும் போது கண்ணதாசன் தான் அவர்களுக்கு பல மருத்துவர்களை அறிமுகம் செய்து வைத்துள்ளார். அந்த வகையில் முக்தா ஸ்ரீனிவாசனின் மனைவி கர்ப்பமாக இருந்தபோது கும்பகோணம் போய் எதற்காக பிரசவம் பார்க்க வேண்டும், இங்கேயே பாருங்கள் என்று சென்னையில் லீலாவதி மருத்துவமனையை கூறியுள்ளனர். இந்த மருத்துவமனையில்தான் கண்ணதாசன் மனைவிகளுக்கும் பிரசவம் நடந்துள்ளது. ஒருமுறை கண்ணதாசன் 2 மனைவிகளுக்கும் ஒரே நேரத்தில் கர்ப்பமாக இருக்கும்போது முக்தா ஸ்ரீனிவாசனின் மனைவி மற்றும் அவரது அண்ணன் மனைவி போகும்போது அந்த கண்ணதாசனின் மனைவியை கூப்பிடுங்கள் என்று டாக்டர் சொல்ல அவர் போன மாதம்தானே பிரசவம் ஆனது என்று கூறியுள்ளார். இது அவரது 2வது மனைவி என்று கூறியதாக முக்தா ஸ்ரீனிவாசன் மகள் நகைச்சுவையாக கூறியுள்ளார். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.